இன்னைக்கு ஸ்டோரிக்கான டைம் இன்னைக்கு ஈவினிங் தான். ப்ராமிஸ். சரிங்க அம்மா, நாங்க சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றோம். ஆனா சாயங்காலம் உங்க ப்ராமிஸ நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும். நீங்க கவலையே படாதீங்க. நான் ராஜா வித்யாதர் மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டேன். அவர் தான் ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸ நிறைவேற்றாம விட்டுட்டாரு. அப்படி என்ன ப்ராமிஸ் பண்ணாரு அந்த வித்யாதர்? அம்மா ப்ளீஸ் சொல்லுங்களேன். சாயந்தரம் வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாதுமா. சரி சரி சொல்றேன். A bag of words. அட நில்லுங்க இளவரசே. இல்ல, நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்படி இதே மாதிரி எல்லா இளவரசர்களும் ஓடிட்டாங்கன்னா நான் இந்த ராஜ்யத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுவேன். இல்லங்கப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? யாரு என் முயல் குட்டிகளை 1 மாசம் வரைக்கும் அக்கறையா பாத்துக்கிறாங்களோ நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க, யாரு இளவரசியோட முயல்களை? ஆனா ஒரு நொடி பொழுதுல இந்த விஷயம் அப்படியே தீய போல பரவ ஆரம்பிச்சுச்சு. இந்த நிபந்தனையை நிறைவேற்றறதுக்காக எத்தனையோ இளவரசர்கள் வந்தாங்க. இவங்க கிட்ட முயல்களை கொடுங்க. அந்த முயல்கள்லாம் அப்படி ஒரு அற்புதத்தை பண்ணிச்சுங்க. எல்லா இளவரசர்களும் அந்த முயல் குட்டியை அப்படியே விட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. நாடு வெளிநாடு இளவரசர்கள் ராஜாக்கள் வந்தாங்க. ஆனா அந்த சின்ன முயலை சமாளிக்க முடியல. இந்த வேலையை முடிக்கக்கூடிய ஆளு என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. ரொம்ப அற்புதம். மன்னிக்கணும் மகாராஜா, உங்க நிபந்தனைய நான் நிறைவேற்றி காட்டுறேன். சாதாரண ஆடு மேய்க்கிறவனா? இல்ல இல்ல, அப்படியே அவன் அந்த நிபந்தனையை செஞ்சு காட்டிட்டான்னா அப்புறம் என் பொண்ணு வாழ்நாள் முழுக்க இவன் கூட குடும்பம் நடத்தணுமா? நாம அறிவிச்சது போல முயல்களை இவன் கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். இளவரசி அம்மா, உங்க முயல்கள் இவ்வளவு சந்தோஷமா இருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அந்த ஆடு மேய்க்கிறவனோட புல்லாங்குழல் இசையில ஏதோ ஒரு அற்புதம் இருக்கு. அப்படியா? இது ரொம்ப தனித்துவமான விஷயமாச்சே. தளபதி சொன்ன வார்த்தையால ஈர்க்கப்பட்டு யாருக்கும் தெரியாம ரொம்ப அமைதியா தாரா இது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக தானாவே போனா. அங்கு தன்னோட முயல்கள் சந்தோஷமா இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளால நம்பவே முடியல. அந்த சமயத்துலதான் கீர்த்தி அங்கிருந்து இளவரசிய பாத்துட்டான். அப்புறம் இது போல அவங்களோட சந்திப்பும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவங்க தினமும் இப்படியே சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் மகாராஜா கோவத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் கீர்த்தி தன்னுடைய நிபந்தனைய காப்பாத்தாம இருக்க ஒரு திட்டத்தை தீட்டினாரு. அடேங்கப்பா, இந்த முயல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. மகாராஜாவா?
என்னோட பொண்ணுக்காக நான் 2-3 முயல்களை எடுத்துக்கிட்டோமா? இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு தங்க பொற்காசுகளை கொடுக்கறேன். தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்காக நீங்க தங்க பொற்காசுகளை கொடுத்தா மட்டும் போதாது. எனக்காக நீங்க சில வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது என்னோட அழுக்கு துணிகளை துவைக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் மாலிஷ் பண்ணணும், என்னுடைய செருப்பை நீங்க பலன்னு மாத்தி காட்டணும். இன்னும் யாராவது பாக்குறாங்களா என்ன? ஆனா இந்த ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட அவ்வளவு துணிமணிகள் இருக்கவா போகுது? சரி பாப்போம். அரசே, நான் தயாரா இருக்கேன். ஐயோ கடவுளே, எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அட, ஒரு கிராமத்துக்கு தேவையான மொத்த வேலையும் நீ வாங்கிட்ட. இப்பவாவது முயல கூடப்பா. எடுத்துக்கோங்க. கிடைச்சிடுச்சு. மகாராஜா, ஆமா முயல் எங்க? ஏதோ இருக்கு. அற்புதம் மகாராஜா, நீங்க கொண்டு வந்தது ஒரு முயல் இல்ல, என் பிரச்சனைக்கான தீர்வு கொண்டு வந்திருக்கீங்க. அட, எதுக்காக இந்த முயலை விட்ட? உண்மையிலேயே கொடுத்து வச்ச முயல் தான். மகாராஜாவே உன்னை கூட்டிட்டு போய் அரண்மனையை சுத்தி காட்டியிருக்காருன்னா பாரு. இப்ப முயல்களை கொண்டு வர வேண்டிய முறை மகாராணி கீர்த்தியோட முறை. அடேங்கப்பா, எவ்வளவு இனிமையா புல்லாங்குழல வாசிக்கிற. அப்புறம் இந்த முயல்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இதுங்களை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல ஒண்ணே ஒண்ணு எனக்கு கொடுக்கறியா தம்பி? தாராளமா கொண்டுட்டு போங்க. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க என்னோட சில வேலைகளை செஞ்சாகணும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நில்லு. என்னால முடியல. இந்த அறையோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வைங்க. சீக்கிரம் மூடி வைங்க. சபாஷ், பெருசா என் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டான். கேளுங்க, நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களை யார் ஜன்னலை திறக்க சொன்னா? ஒரு மாசம் முடிஞ்ச உடனே அடுத்த மறுநாள் கீர்த்தி இளவரசிய பொண்ணு கேட்டு அரண்மனைக்கு போனா. முயல்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறத பாத்துட்டு இப்ப மகாராணி கீர்த்திக்கு முன்னாடி ரொம்பவே வித்தியாசமான நிபந்தனைய வச்சாங்க. 3 சாக்கு பைய கொண்டு வாங்க. இந்த பையில எந்த பொருளையும் நிரப்பாம உன்னுடைய வார்த்தைகளால இந்த பைய நீ நிரப்பணும். உன்னால இதை செய்ய முடியுமா? நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரை பார்த்து ராஜ்யம் மொத்தமும் பயந்துச்சான். அப்படிப்பட்ட அவரை ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் அவரை அவன் துணியெல்லாம் துவைக்க வச்சானா. அப்புறம் அவர் காலை மாலிஷ் பண்ண வச்சானா, செருப்பையும் துடைக்க வச்சானா. அப்ப இவனுக்கு எல்லாமே தெரியும் போலயே. அப்புறம் அந்த ராஜாவோட பேரு... போதும், நிறுத்து. நிறைஞ்சிடுச்சு. மூட்டை நிறைஞ்சிடுச்சு. எந்த மூட்டை நிறைஞ்சிடுச்சு. ஆனா இன்னும் 2 சாக்கு பை பாக்கி இருக்கே மகாராஜா. ஒரு ஊர்ல ரொம்பவே அழகான மகாராணி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். ஆனா அவங்க ஒரு நாள் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் பேச்ச கேட்டுட்டு அவனோட கிழிஞ்சு போன துணியெல்லாம் தைச்சாங்க. அவனோட ஆடுகளோட முடிய வெட்டினாங்க. அந்த மகாராணியோட பேர் என்னன்னா... போதும் நிறுத்து, போதும் நிறுத்துன்னு சொல்றேன். போதும் போதும் போதும். ஒரு சமயம் நடந்த விஷயம் இது. ரொம்ப ரொம்ப அழகான இளவரசி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஆடு மேய்க்கிற பையன் மேல காதல் உருவாச்சு. அவனை பார்க்க அவங்க தினமும் மலைக்கு வருவாங்க. முடிஞ்சது முடிஞ்சது. சபாஷ், இந்த பரீட்சையிலயும் நீ வெற்றி அடைஞ்சிட்ட.
நீ உண்மையிலேயே அதி புத்திசாலியான ஆளுதான், அதுல சந்தேகமே இல்ல. என் இளவரசிக்கு உன்னை விட நல்ல வரன் கிடைக்காது. வாவ் அம்மா, கீர்த்தி உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான். அம்மா, ராஜா தன்னோட சக்தியை உடைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா நீங்க இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். நான் கதையை சொல்லி என்னோட ப்ராமிஸ நிறைவேத்திட்டேன். ஆனா நீங்க சாயந்தரம் கதை சொல்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப மத்தியானம் தானே, அப்படின்னா சாயந்தரமும் நீங்க ஒரு கதை சொல்லி ஆகணும். நீங்க பண்ண ப்ராமிஸ உங்களால மீற முடியாதம்மா. சரி சரி, கண்டிப்பா சாயந்தரமும் நான் கதை சொல்றேன், சரியா? If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே.